மார்கழி மாதம் பிறப்பன்று என்ன செய்யணும், மார்கழி மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இம்மாதத்தினுடைய சிறப்புகள், செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனதிற்கு ஒரு இதமான மாதம் அப்படிங்கிறது தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆமா, சமீபமா வேற நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்மளுக்கு நல்ல குளிர் அடிக்குது, நல்ல ஒரு அழகான கால சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு மாதம். எங்க ஊர்ல வெயில் பின்னி எடுக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாம் கூட எப்படா மார்கழி மாசம் வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு மனதிற்கு ஒரு குளுமையான இந்த மாதத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுனாலேயோ என்னவோ இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதமாகவே மாறி போயிருச்சு. பொதுவாக இந்த மார்கழி மாதம் இவ்வளோ நல்ல மாசம்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு சிலர் மார்கழி மாதமா, ஐயா அது ஆகாத மாசம், அது ஒரு பீட மாசம், அதுல எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாதம் அப்படி கெட்ட மாசமா இருக்குது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல தான் சிவபெருமானுக்கு உண்டான விரத நாளாகிய திருவாதிரை நாளும் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல தான் பெருமாளுக்கு உண்டாகிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற திருநாளும் அமைந்திருக்கிறது. அப்ப இது நல்ல மாசமா கெட்ட மாசமா? இது ரொம்ப ரொம்ப நல்ல மாசம் தாங்க. ஆனா என்னன்னா, இது இறைவனை வழிபடுவதற்கு என ஒதுக்கப்பட்ட சில மாசங்கள்ல இந்த மாசம் ஒண்ணு. அதனால நம்முடைய வாழ்வியல் சார்ந்த எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனேயே இது ஒரு கெட்ட மாசம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிடுறாங்க. அதனால இது ஒரு பீடை மாதம் அல்ல, இது ஒரு வழிபாட்டுக்கு உரிய மாதம். இதை நான் பல ஆண்டுகளாக சொல்றேன், உங்களுக்கும் மனசுல கண்டிப்பா பதிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மார்கழி மாதம் வழிபாட்டுக்கு உரியதுன்னு சொல்றீங்களே, அப்படி என்ன இந்த மாசம் அவ்வளவு சிறப்பானதா? ஏன் அடுத்த மாசம் வழிபாடு பண்ணா அது நல்லது இல்லையா அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும். பொதுவா இப்படி ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர்கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்கிற போது அவர் ஒரு நல்ல சூழ்நிலையில இருந்தாருன்னா அந்த விஷயத்த உடனே நமக்கு தருவாரா இல்லையா? இப்போ ஒரு முதலாளி கிட்ட போய் ஒரு தொழிலாளி ஒரு விடுமுறை வேணும்னு கேட்குறாரு, இல்லை எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாரு, இல்லைன்னா எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும்னு கேட்குறாரு. இதை ஒரு முதலாளி கிட்ட போய் கேட்கும்போது அந்த முதலாளி ஒரு நல்ல மனநிலையில இருக்கணும்ல. அவர் தூங்கும்போது, இல்லை அவர் சாப்பிடும்போது, இல்லை அவர் கோபமா இருக்கும்போது, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் போய் கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இறைவனிடத்துல எல்லா காலத்திலையும் எல்லாமே வேண்டலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. மாதம் 12 சிறப்புடையதே, 365 நாட்களும் உயர்வுடையதே, 24 மணி நேரமும் அற்புதமான நேரங்களே. ஆனா இதுல ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்கள் விசேஷமானது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அது மாதிரி தேவர்களுக்கு விடியற்காலை அப்படின்னு சொன்னா அது இந்த மார்கழி மாதம் தான். காலை பொழுது, எல்லாருக்குமே காலை பொழுதுல ஒரு மலர்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த காலை நேரத்துல எழுந்து பழக்கம் உள்ளவர்களுக்கு அது சத்தியமா புரியும். மற்றவங்களுக்கு காலையிலையா எந்திரிக்கணுமா, அதுவும் 4 மணிக்கா? 4 மணிக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லைங்க. 4 மணியெல்லாம் நான் கடிகாரத்துல பார்த்ததே கிடையாது. சாயங்காலம் 4 மணி வேணா நாங்க பார்த்துருக்குறோம், காலையில 4 மணி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த அனுபவம் உண்மையிலேயே புரியாது. இந்த அனுபவம் புரியணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மார்கழி மாசத்துல காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் ஏன் இவ்வளோ நல்ல மாசம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. தேவர்களுக்கு அதுதான் கண் விழிக்கின்ற மாதம். தேவர்கள் இந்த காலை நேரம், நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தமோ அது மாதிரி தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தமான காலம் இந்த மார்கழி மாதம் தான். அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல தேவர்கள் கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்பதனால் தான் இந்த மார்கழி மாதம் முழுமையாகவே வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நாம நிறைய சிறப்புகளை மார்கழி மாசத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மார்கழியில நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு 3 வழிபாடுகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறையவே வழிபாடுகள் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதையும் எல்லாரும் கடைப்பிடிச்சு ரொம்ப நல்ல பலன்களை நிறைய பேர் பெற்றிருக்கிறீங்க. இந்த ஆண்டு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த 3 விஷயத்தை மார்கழி முழுவதும் நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
மார்கழி மாசம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். 2 விளக்கு நம்முடைய வீட்டு வாசல்ல ஏத்திட்டு நாம பூஜை அறையில போய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணணும். பொதுவா மார்கழி மாதத்துல இந்த ஒரு முறையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. என்ன செய்யணும்னா, காலையில எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, வாசல்ல சாணி பூ வைக்கிற வழக்கம் இருக்குதுன்னா ஒரு சாணி வச்சு அதுல ஒரு பூ வச்சிருங்க. எங்களுக்கு கிராமத்துல தாங்க இதெல்லாம் கிடைக்குது, நாங்க நகரத்துல எல்லாம் இருக்கிறோம், நாங்க சிட்டியில வாழ்றதுனால எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னா, வாச தெளிச்சு கோலம் போட வசதி இருக்கிறவங்க கோலம் போட்டுக்கோங்க. சாணி கிடைக்கல அப்படிங்கிறவங்க சும்மாவாவது ஒரு பூ வைக்க முடியுது அப்படின்னா ஒரு பூ வச்சுக்கோங்க. வீட்டினுடைய வாசல்ல விளக்கேத்துங்க. 2வதா இதை நீங்க செய்யணும். முதல்ல கோலம் போடுங்க, 2வது விளக்கேத்துங்க. சாதாரணமான அகல் விளக்கு. அந்த அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்க விளக்கேத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் சாமி அறையில விளக்கேத்துங்க. விளக்கேத்திட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கா? கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், நோய் நீங்கணும், நல்ல செல்வம் பெருகணும், இல்ல வீட்டுல ஏதாவது எங்களுக்கு இந்த தேவை இருக்கு, சொந்த வீடு கிடைக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும்ல, அதை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இப்படி ஒரு பழக்கத்தை மார்கழியினுடைய இந்த ஆண்டு 29 நாள் தான் வருது நமக்கு. அதனால இந்த 29 நாளும் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப 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 ஆற்றல் நிறைந்ததாக அது இருக்கும். இப்போ பெண்களுக்கு அடுத்த கேள்வி உடனே வந்துடும், 29 நாள் எங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாதேம்மா, மாதவிடாய் வந்துருமே நடுவில் அப்படின்னா அந்த ஒரு 5 நாள் ஒரு வாரத்தை விட்டுடுங்க. தீபம் ஏற்றுறதுக்கு வேற யாராவது வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வேற ஆண்களையோ குழந்தைகளையோ நீங்கள் அந்த விளக்கு ஏற்ற சொல்லுங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், காலையில் தான் கோலம் போடணும். இந்த ராத்திரியே கோலம் போட்டு வச்சு அதுக்கு கலர் அடிச்சு வச்சு அதுக்கு பார்டர் கட்டி வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டு காலையில் என்னமோ கோலம் போட்ட மாதிரி காட்டக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. காலையில் தான் கோலம் போடணும். நான் இதை பலமுறை சொல்கிறேன். சின்னதாக கூட போடுங்களேன். இப்போ என்ன கோலம் போட்டி வச்சு எல்லாருக்கும் தங்க பரிசும் வெள்ளி பரிசுமா கொடுக்க போகிறாங்க? காலையில் தான் கோலம் போடணும். காலையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்முடைய நிலை வாசல், நம்ம கதவை சாத்துறோம்ல நிலைவாசல், அந்த நிலைவாசலுக்கு முன் பக்கத்தில் 2 விளக்கு வைங்க. அப்புறம் பூஜை அறையில் நீங்கள் என்ன விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்கை ஏற்றலாம். இந்த விளக்கை தினம் மாற்றணுமா? தேவையில்லை. ரொம்ப கருத்து போச்சு, ஏன்னா சில சமயத்தில் அது தானே மலை ஏறுது இல்லையா, அதனால ரொம்ப எரிஞ்சு கருப்பாயிடும் அப்படின்னா அந்த விளக்கை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு 2 விளக்கு வச்சுக்கோங்க, அது போதுமானது. அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த 29 நாட்களும் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க. உங்க வீடும் சந்தோஷமா இருக்கும், மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி 2வது விஷயம், மார்கழியில ஒரு நாள் செய்ய வேண்டியது, இது 29 நாளும் செய்யணும். ஒரு நாள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன தெரியுமா? மார்கழி மாதத்துல ஏதோ ஒரு நாள் காலையில நடைபெறக்கூடிய தனுர் மாத அபிஷேகம்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல. அதுல ஒரு நாள் அந்த பூஜையில நீங்க கலந்துக்கோங்க. பெரிய கோயில்ல காசு கட்டி அங்க போய் கலந்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைம்மா அப்படின்னா அது முடிஞ்சவங்க செய்யுங்க. முடியாதவங்க பிரச்சனையே இல்லை. எவ்வளவோ சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கிறது இறைவன் தானே. எல்லா இடத்துலையும் நாம் அவரை வழிபாடு பண்ணினா ஒரே மாதிரி கருணை தான் நம்மளுக்கு காட்ட போறார். அதனால பெரிய கோயிலுக்கு தான் போகணும், சின்ன கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். உங்க வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கா, இல்லை ஒரு பெருமாள் கோயில் இருக்கா, அங்க போங்க. காலையில நடைபெறக்கூடிய தனுர் மாத அபிஷேகம்னு கேளுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி காசு வச்சிருப்பாங்க. அது முடிஞ்சதுன்னா அதை கட்டி அந்த அபிஷேகத்துல நீங்க கொடுங்க. அதுவும் எங்களால முடியாதுமா அப்படிங்கிறவங்க அந்த அபிஷேகம் நடக்கும் போது போங்க, ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க, அது போதுமானது. நான் எல்லா நிலையில வாழ்றவங்களுக்கும் நான் சொல்றேன், ரொம்ப வசதி இருக்குங்கிறவங்களும் பண்ணுங்க, ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறவங்கிறவங்களும் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கி கொள்ளணும். எல்லாரும் பெரிய கோயிலுக்கே கொடுக்குறாங்களே, நம்ம கொண்டு நம்ம தெருமுனையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கொடுக்குறோமே, இது நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்க சத்தியமா நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா பலன் தரும். ஒரு சின்ன பிள்ளையார் இருந்தா கூட ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்க அந்த காலை நேரத்தில் அபிஷேகம் பண்ணலாம், அதுதான் விசேஷமானது. மார்கழியினுடைய அந்த காலை அபிஷேகத்துல ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இப்படி செய்தா
ஒரு ஆண்டு முழுக்க இறைவனை அபிஷேகம் செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும். எல்லாராலையும் அது முடியுமாங்க? 365 நாள் அபிஷேகம் பண்ணணும் கடவுளுக்குன்னா நம்ம என்ன ராஜ பரம்பரையிலையா பிறந்திருக்கிறோம்? இல்லை ஏதாவது ராஜ கட்டளை நமக்கு ஏதாவது இருக்கா? இந்த கட்டளையில இதை செய்வோம், அந்த கட்டளையில இதை செய்வோம்னு சொல்றதுக்கு இல்லையே. நாமளே அன்றாடம் சம்பாரிச்சு அன்றாடம் வாழ்ற ஆளா இருக்கிறோமே, நாங்க போய் எப்படிமா இதெல்லாம் செய்யறது அப்படின்னு யாரும் மனசு வருத்தப்படவே படாதீங்க. நம்மால என்ன செய்ய முடியுதோ அதுதான் பக்தி. நம்மால என்ன இறைவனுக்கு கொடுக்க முடியுதோ அதுதான் நமக்கு இறைவன் கொடுத்தது. அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஒரு நாளை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. அது ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான நட்சத்திரமா இருக்கலாம், உங்க கணவருடைய நட்சத்திரமா இருக்கலாம், குழந்தைகளுடைய நட்சத்திரமா இருக்கலாம், இல்ல வெள்ளி செவ்வாய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த நாளை தேர்வு பண்ணி ஒரு நாள் காலையில ஒரு அபிஷேகம், தனுர் மாத அபிஷேகம் ஒன்று செஞ்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு தரும். 2 விஷயம் சொல்லியிருக்கேன். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. எப்போதும் நான் சொல்றதுதான் அன்னதானம். இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு ரொம்பவே வலிமை இருக்கு. ஏன் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான மாதமா, மனிதர்களுக்கெல்லாம் ரொம்ப குளுமையான மாதமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம். இப்படி நல்ல காலத்துல நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எவ்வளவு பலன்களை நமக்கு கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க மார்கழி மாசம் காலையில தனுர் பூஜை முடிஞ்ச உடனேயே கோயில்ல சுண்டல் பொங்கல் கொடுத்து பழகினாங்க. அது ஏதோ குளிருக்கு கொடுத்ததுன்னு நம்ம நினைச்சிட்டோம். எத்தனை பேருக்கு இன்னமும் காலையில கோவில்ல சுட சுட பொங்கல் வாங்கி சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு அப்படின்னு இப்ப யோசிச்சிருப்பீங்க இல்லையா? மார்கழி மாசம்னாலே காலையில கோயிலுக்கு போறது. காலையில கோயிலுக்கு ஏன் போறாங்க அப்படின்னா அடுத்து உடனே ஞாபகம் வர்றது சுண்டல் கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுவும் சூடா அந்த காலை நேரத்துல கொடுக்கும்போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி சந்தோஷமான ஒரு மனநிலையில நம்முடைய வயிற்றுப்பசி அது போக்குதுன்னா அந்த தானம் எவ்வளவு உயர்ந்த தானமா இருக்கும். அதனால்தான் இந்த மார்கழி மாதத்துல செய்யற அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நான் 3வதா உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எப்ப வாய்ப்பு இருக்கோ ஏதோ ஒரு நாள், நான் உங்களை 29 நாளும் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு நாளை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் உங்களுக்கு என்ன முடியுதோ, ஒரு 1/2 கிலோ தான் சுண்டல் எங்களால செஞ்சு கொடுக்க முடியும்னா தாராளமா செஞ்சு கொடுங்க. 1 கிலோ எங்களால பொங்கல் போட்டு கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொண்டு போய் கொடுங்க. உங்களால என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு கோயிலுக்கு வர்ற ஒரு 4 பக்தர்களுக்கு அதை நீங்க பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க செஞ்சுக்கலாம். ஆக மார்கழி மாதம் இந்த 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காலையில எழுந்த உடனேயே கோலம் போட்டுட்டு வாசல்ல 2 விளக்கு ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு பண்ணணும் முதல்ல. 2வது ஏதாவது ஒரு நாள் தனுர் மாத காலை நேர பூஜையில அபிஷேகம் பண்ணி இறைவனை வழிபாடு பண்ணணும். 3வது ஏதோ ஒரு நாள் ஒரு நேரம் உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அந்த நேரத்துல அன்னதானம் செய்யுங்க. இந்த 3ஐயும் இந்த மார்கழி மாசம் நீங்க செஞ்சு பாருங்க. தீபம் ஏற்றுவது தான் 29 நாளும் ஏத்தணும். இது 2ம் உங்களுக்கு முடிஞ்ச நாள்ல பண்ணுங்க. ஒரு வாரம் கொடுக்க முடியுதா கொடுங்க, 2 நாள் கொடுக்க முடியுதா கொடுங்க, இல்ல ஒரு நாள் தான் கொடுக்க முடியுதா பரவாயில்ல கொடுங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஆண்டு ரொம்ப வறுமையில் இருக்கிறேங்கிறவங்க அடுத்த ஆண்டு ரொம்ப நல்ல செல்வ நிலைக்கு கண்டிப்பாக இறைவன் நம்மளை அழைத்து செல்வார். இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லது. மார்கழியில இதை கண்டிப்பா செய்யுங்க. அதே மாதிரி மார்கழி மாதம் காலையில திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் பண்ணணும். ஏற்கனவே எங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க படிங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. காலையில திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுல மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியும் இணைந்து நமக்கு வரும். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 30 பாடல்கள் திருப்பாவை பாடல்களும் நமக்கு இணைந்து வரும். அதனால இத அன்றாடம் என்ன பாடல்களோ அந்த பாடல்களை பாராயணம் பண்ணி பாருங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியினுடைய விளக்கம் உங்களுக்கு அன்றாட பதிவுகளாக வழங்கப்படும். அதே மாதிரி இந்த மார்கழி மாசத்துல கல்யாணம் பண்ணலாமா, புது வீடு குடி போகலாமா, இல்ல பால் காய்ச்சலாமா, இப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. நான் அதனால தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், மனிதர்களினுடைய வாழ்வியல் செயல்களை இந்த மாசத்துல செய்ய மாட்டாங்க. அதுக்காக வளைகாப்பு செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். ஏன்னா வளைகாப்பு என்பது இந்த மாசத்தை விட்டுட்டா அடுத்த மாசம் தள்ளி போயிருச்சுன்னா அது 8ஆம் மாசம் ஆயிடும், 10ஆம் மாசம் ஆயிடும். அதனால 7ஆம் மாசம்னா கண்டிப்பா வளைகாப்பு பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் நீங்க செய்து கொள்ளலாம். புதிதாக செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த மார்கழி மாசத்துல செய்யாம
அடுத்து தை மாதம் பிறந்த உடனே அதை வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்போ மார்கழியில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி எளிமையாக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்ததொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.